வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்த மத்திய அரசு மரம் வளர்ப்பிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குறிப்பிட்டார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜனநாயகம் மற்றும் அரசியலில் வன்முறைக்கு இடமில்லை என தெரிவித்துள்ளார். டிரம்ப் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பென்சில்வேனியாவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பேரணியின் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் டிரம்ப் காதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே அவர் நலமுடன் இருப்பதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் காட்சி பூஜை இன்று நடைபெறுவதையொட்டி அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வளம், நல்லிணக்கம் ஆகியவற்றை இந்நாள் கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு கலை மற்றும் வணிக கல்லூரியில் நடைபெறும் பிரதம மந்திரி காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் மாணாக்கருக்கு பேருந்து சேவையை அமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் பிரச்சார இயக்கத்தின் கீழ் 11 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வையும் அமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதனிடையே சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்த மத்திய அரசு மரம் வளர்ப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். இத்தாலியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக இன்று சுவிட்சர்லாந்து செல்லும் அவர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான பொருளாதார மற்றும் பரஸ்பர வளர்ச்சி குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் அரசு பட்டியலின மாணாக்கர் தங்கும் விடுதிகள் அவல நிலையில் இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதி திராவிட மக்களின் நலனை காக்கும் அரசாக தமிழகம் திகழ்கிறது என்று திமுக அரசு பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக டாக்டர் எல் முருகன் குறை கூறினார். பிரெஞ்சு குடியரசின் 235வது தேசிய தினம் புதுச்சேரியில் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவிடத்தில் தூதரக அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர், மாணாக்கர், மீனவர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கென பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. அரசின் புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை காரணமாக மாநிலத்தில் 8416 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் நாளை முதல் விரிவுபடுத்தப்படுகிறது. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இதனை திருவள்ளூர் மாவட்டம் புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் 3995 பள்ளிகளில் பயிலும் 2,23,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பயனடைவர். காவிரி நீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ஆண்டுதோறும் கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க வேண்டுமென்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்திற்கு காவிரியில் கடந்த 12ஆம் தேதி முதல் இம்மாத இறுதி வரை தினமும் 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் உத்தரவு குறித்து விவாதிப்பதற்காக கர்நாடக அரசு சார்பில் பெங்களூருவில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் நடப்பாண்டிற்கான பால புரஸ்கார் விருது பெற பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதி உடையோர் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார். கல்வி, விளையாட்டு, கலை, பண்பாடு, சுற்றுச்சூழல், சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் வீரதீர செயல்புரிந்த 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் இந்த விருதிற்கு விண்ணப்பிக்கலாம். சேலம் மாவட்டத்தில் உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட ஆட்டக்காய் கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்ற 3949 தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள், முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அரசு சார்பில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராட்டு விழாவை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த விழாவிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊக்கப்பரிசாக வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 2257 கன அடி தண்ணீரும், கபினி அணையிலிருந்து 16,750 கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4013 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இன்று அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளம், புதுவை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். இதனிடையே கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 19,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. படிப்படியாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் சீசன் களை கட்டியுள்ளதை அடுத்து ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் பிரதான அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் நீராடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான ஸ்தலமாகும். இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 நாட்களாக பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் செப்பு தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து செப்பு தேரில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வாரை பொதுமக்கள் 4 ரத வீதிகள் வழியாக வடம் பிடித்து இழுத்து வந்து நிலையம் சேர்த்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்திருக்கிறார். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், 15ஆம் தேதி அன்று நீலகிரி, கோவை, ஈரோடு மற்றும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்தியா, ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றி உள்ளது. லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இறுதி ஆட்டத்தில் செர்பியாவின் நொவாக் ஜோகோவிச் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸை இன்று மாலை எதிர்கொள்கிறார். ஜெர்மனியில் நடைபெறும் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு ஸ்பெயின் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை அதிகாலை கொலம்பியா அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்த மத்திய அரசு மரம் வளர்ப்பிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா, ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.